ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சட்னி அரைக்க போகிறோம் தோசைக்கு. 2 ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதில் 3 வரமிளகாய் இதில் போட்டுக்கிறோம். எங்களுக்கு இந்த காரமே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து, 3 வரமிளகாய் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதில் 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் 1 டீஸ்பூன் மல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னிக்கு தக்கன நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்டு சேர்த்துட்டேன். இதில் 2 தக்காளி வெட்டி வச்சுக்கிறேன். இது இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் மல்லி, வதமல்லி, அப்புறம் 3 பெரிய வெங்காயம், அப்புறம் தக்காளி 2, வரமிளகாய் காரத்துக்கு 3, இத்தனையும் நம்ம இதில் போட்டு வதக்கிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இதில் புளி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். இதே புளிப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டிருக்கனால கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். எனக்கு புளிப்பு இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்காது. இருந்தாலும் கொஞ்சமாக இதை ஆட் பண்ணிக்கிறேன். பேருக்கு கொஞ்சமாக புளி போட்டால் அது கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வதக்கி வச்ச சட்னியை ஆறி நம்ம அரைச்சி மிக்ஸி ஜாடியில் ஒரு பாத்திரத்தில் கொட்டியிருக்கிறேன். இது கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு ஆட் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பொரியிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பொரிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், தாளிச்சம் பண்ணியாச்சு. கொஞ்சம் காரமாக இருக்கனால லைட்டாக உப்பு சேர்த்துருக்குறேன். எப்பவும் ஒரே மாதிரி அரைக்காமல் இப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்மளே யோசித்து சட்னி தோசைக்கு அரைச்சி சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சட்னி தோசைக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.